ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம் நம்ம சேனலில் வந்து நிறைய டிஷ்ஷை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து ரீக்ரியேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு பிரியாணி, சரிங்களா? நான் எப்பவுமே வந்து நம்ம இந்த தம் பிரியாணி, இந்த சீரக சாம்பார் வச்சு திண்டுக்கல் ஸ்டைல் அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். நாட்டுக்கோழியில் கூட பண்ணியிருக்கோம். பட் நாட்டுக்கோழியில் வச்சு ஒரு ஹைதராபாதி ஸ்டைலில் ஒரு பிரியாணி நீங்கள் பண்ணுவோம், சரிங்களா? 1/2 kg தான். 1/2 kg ரைஸை சூப்பராக நம்ம 1/2 kg சிக்கனோட எப்படி சொல்கிறது, ஹைதராபாதி ஸ்டைல், அதாவது ரா ஸ்டைல் நம்ம தம் வச்சு ஓவர் நைட் நம்ம மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் குக் பண்ண போகிறோம் ஸ்லோ ஃப்ளேமில், சரிங்களா? சூப்பராக இருக்கும். வாங்க, ரொம்ப சிம்பிள். இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து நீங்கள் ஈஸியாக செய்யலாம். அது தெரிஞ்சுங்களா? நீங்கள் வந்து எனக்கு வீடியோ பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 by 1 நீங்கள் அந்த ஸ்டெப்பு கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க போகலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தேவையான உப்பு. சிக்கன் நல்லா உப்பு பிடிக்கணும், அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது ரெட் சில்லி பவுடர், அது 1 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து கொத்தமல்லி, புதினா ரெண்டும் ஒரு கை நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 6, சின்னதாக ஒரு 6 எடுத்துருக்கேன். இது வந்து டோட்டலாக வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஒரு நாட்டுக்கோழி ஃபுல்லாக வெட்டி வந்து 1 கிலோ வந்தது ஃபுல்லாக. அதில் வந்து மோஸ்ட்லி போன் பார்ட்லாம் வந்து நான் பிரியாணிக்கு போட்டேன். போன் பார்ட் தான் பிரியாணிக்கு போடணும், அப்போ நல்லாயிருக்கும். என்ன பண்ணுங்கள், கையாலே நல்லா அந்த மசாலா பிடிக்கிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு, மிளகாய்த்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, மல்லி, புதினா எல்லாம் போட்டு ஒரு பீஸ்க்கும் நல்லா எப்படி சொல்கிறது மேரினேட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு ஸ்டெப்பும் இருக்குது, தயிர் ஆட் பண்ணணும், சரிங்களா? அதுதான் மெயின் இருக்குது. தயிர் நல்லா ஒரு புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 100 ml, சரிங்களா? 100 ml தயிர் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து 12 hours நான் வந்து மேரினேட் பண்ண போகிறேன். ஏன்னா நாட்டுக்கோழி, அதுவும் நாட்டுக்கோழி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இது சேவல், நாட்டு சேவல், நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வளர்ந்த ஒரு சேவல். இது கறி வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் மாரி நல்லா மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா இது ஓவர் நைட் நான் வைக்க போகிறேன், சரிங்களா? ஒரு 12 hours. நம்ம 12 hours அப்புறம் எடுத்துகிட்டு செய்யறதுக்கு முன்னாடி ஃப்ரைட் ஆனியன் நல்லா போட்டுட்டு, கொஞ்சம் நெய் போட்டுட்டு, ஆயில் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து நம்ம 1/2 kg ரைஸு, 1/2 kg நாட்டுக்கோழி. அதுக்கு 100 ml ஆயில் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஒரு 100 கிராம். இது வந்து நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணணும் நம்ம, சரிங்களா? நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம நேற்று அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதில் வந்து இந்த ஆனியனை சேர்த்துடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம நேற்று மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் கலவை, அதை அப்படியே அதில் சேர்க்க வேண்டியது. இந்த மிக்ஸை அப்படியே அந்த எண்ணெயில் அப்படியே போட்டுடும், சரியா? கூடவே சைட்லேயே நான் இது வச்சுருக்கேன், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுருங்க. நம்ம தனியாக வடித்து தான் வந்து ரைஸ் அதில் போட போகிறோம். ஓகே, இது கரெக்டாக உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சா பாஸ்மதி ரைஸ் போட்டு 50% குக் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மசாலா நம்ம கலந்து வச்சோம்ல, அது எண்ணெயில் போட்டு அந்த ப்ரௌன் ஆனியன்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ரெடியாக இருக்குது, சரிங்களா? இது அப்படியே இருக்கட்டும்.
நம்ம ரைஸ் வடித்து இது அப்படியே போட போகிறோம். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச இந்த பாஸ்மதி ரைஸ் சொன்னல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைஸ் வந்து நல்லா நீட்டாக வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 50% குக் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு அரிசியை வந்து நம்ம அந்த கலவையில் போட்டுடலாம். அப்படியே அதில் கொட்டிடணும். லைட்டாக தண்ணி இருந்தது, அந்த தண்ணியோட கொட்டுங்க, அப்போ தான் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ நம்ம தம் போகிறதுக்கு இதுமாரி ஒரு வெட் கிளாத்து எடுத்துக்கோங்க. நல்லா லைட்டாக மூடிக்கோங்க. சரியா? இப்போ ஒரு 10 மினிட்ஸ் டேரெக்ட் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கரெக்டாக 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம் டேரெக்ட் ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இல்லை ஒரு தோசை தவாவில் வச்சு நீங்கள் தம் போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் நல்லா விட்டோம். ஹையில் நல்லா உள்ள ஸ்டீம் வந்துச்சு. 5 மினிட்ஸ் சிம்லேயும் விட்டோம். இதை ஆஃப் பண்ணிட்டு இதுமாதிரி ஒரு பேன் வச்சுருங்க. அதில் இது வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா குறைச்சிருங்க. வச்சாச்சு. அப்படியே ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 45 மினிட்ஸ் நம்ம தம்மில் விட்டோம். பாருங்கள், நல்லா ஸ்டீமு, வீடு ஃபுல்லாக ஃப்ளேவர்டாக இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செமையாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸில் சூப்பராக வெந்துருச்சு. அப்படியே பெரட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சூப்பராக பாருங்கள், அல்டிமேட்டாக வந்திருக்கு. கூடவே தயிர் பச்சடி. ஓகே, சாப்பிடலாமா? ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி பாருங்கள். ரைஸில் நீங்களே பாருங்களேன், ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ம்